ஹாய் ஹலோ வணக்கம். அதான் உங்கள் ஸ்டண்ட் மேக்கி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஜிம்மில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக்லாம் வச்சோம். ஸோ இந்த ஜிம்முக்கு எதுக்கு வராங்க, ஸோ எதுக்காக வந்து என்ன பயன் அது தெரிஞ்சுக்க தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அண்ணன் கேட்போம். அண்ணா ஓடுறாரு. ஜிம்முக்கு எது நான் வரேன்? ஒர்க் அவுட் பண்ணுறது. ஒர்க் அவுட் பண்ணுறாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன். ஏன் ஆமாம், ரெகுலராக வரல. ஆனால் ஜிம்முக்கு தொடர்ந்து வந்தால் என்ன பயன் இருக்கு? ஒரு ஏதாவது கண்டென்ட் ரியாலிட்டியாக போனாட்டா கண்டென்ட் ஓகேண்ணா. நான் கேமரா பின்னாடி இருக்கிற ஆளு. கேமரா டேரக்டர் வரங்க, டேரக்டர் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கட் பண்ணி போடுங்க ஒரு காலத்தில். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹரிஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல. ஸோ ஹரி எதுக்கு ஜிம்முக்கு லேட்டாக வந்து இப்போ? ஜிம்முக்கு லேட்டாக வந்து எப்பவும் போல் தானே. எத்தனை மணிக்கு வரும் ஜிம்முக்கு? காலைல வருவேன். காலைல வரும், இப்போ நைட் வர வெளில போய் ஜிம்முக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி இருக்கு? நல்லா ஆக்டிவா இருக்கியா? அப்புறம் வந்து என்ன ஒரு குட் ஹாபிட்? கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஜிம்முக்கு வந்து டெய்லி வந்து தொடர்ந்து டயட்லாம் இருக்கியா? சரி, உன்ன வயசு பசங்க ஜிம்முக்கு வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? கரெக்டாக வரணும்னா என்ன பண்ணணும்? மைண்ட் பொண்ணுங்கிட்ட விடக்கூடாது. பொண்ணுகிட்ட விடக்கூடாதா? மனசை விடக்கூடாது. ஸோ நீ விட்டு பாதிக்கப்பட்டிருக்கியா? கேட்குறேன். இல்ல, என் ஃப்ரெண்டு வருவான், அவன் விட்டுருக்கேனா? இப்போ நீ கரெக்டா வர, பிரச்சனை இல்லை. டெய்லியும் வந்து பொண்ணுகிட்ட போகாம பொண்ணுங்க நினைக்காம இருந்தா ஜிம் வந்து உடம்பு ஏற்றலாம். கரெக்டா? சூப்பர். நீ கங்கராஜ். உனக்கு என்ன ஆசை? ஜிம்ல வந்து உடம்பு ஏற்றணுமா, உடம்பு கம்மி பண்ணணுமா? உடம்பு ஏற்றணும். ஏற்றி என்ன பண்ணணும்? போஸ்ட் போடணும். போட்டோ பொண்ணு 6 பேக் வச்சு. அதான் ஆசை. ஓகே ப்ரோ. ஐயோ இவரா ப்ரோ? ஜிம்முக்கு எதுக்கு வர்றாருன்னா, இங்க தண்ணி இருக்குல்ல, தண்ணியை புடிச்சுன்னு போயிட்டு சரக்கு அடி பார்ப்பேன். அதுதான் ஜிம்முக்கு வராப்புல. சரி, ஜிம் வரீங்க? ஜிம் வந்து யூனிசெக்ஸா மாத்தினா வந்து நல்லா இருக்கும். யூனிசெக்ஸா? யூனிசெக்ஸ் தான்டா. 6 ப்ரோ. யூனிசெக்ஸ்டா. செக்ஸ் தான்டா. யூனிசெக்ஸ் தான்டா. சொன்னா நீ யூனிசெக்ஸ் ஜிம் தான் இது. அவங்க யார் யூனிசெக்ஸ் யார் இருக்குடா? கலாச்சி. இத வந்து ராஜேஷ் டாடி கிட்ட என்ன கேட்கணும்னா, ஜிம் வந்து யூனிசெக்ஸா மாத்தி இங்க இருக்க பசங்கன்னா கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். பார்ட்னர்ஷிப் போட்டு பொண்ணு கூட பண்ணணும். சோ ஜிம்முக்கு நீங்க வந்து வந்திருக்கீங்களா ஒரு வாரம்? நான் டெய்லி வரேன் ப்ரோ. ஓகே. இங்க நம்ம போட்டோ இங்க இருக்கு பாருங்க. மனசார ஜிம்முக்கு வந்தா என்ன மாறும் வாழ்க்கையில? வாழ்க்கையே மாறும். ஜிம்முக்கு வந்தா வாழ்க்கையே மாறும். உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, வாங்க அப்படியே வாங்க. நம்ம ஜிம் கேஷுவலா இருக்காரா? அவரு வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாதா? இவ கேஷுவலா இருக்காரா இவரு? யூடியூப் கட்டுற போறீங்களா? ஸோ வந்து ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருப்பான் வந்து ஜிம்ல. என்னன்னா பாத்துறாரு. ஜிம்முக்கு வந்து உனக்கு என்னெல்லாம் மாறி இருக்கு வாழ்க்கையில? ஜிம்முக்கு வந்தா என்னெல்லாம் மாறும் உங்க வயசு? ஜிம்மு வரவன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி, அப்புறம் நிறைய கேட்டகரி இருக்கிறாங்க ப்ரோ. சில பேர் மைக்ல போயிட்டு கேஷுவலா இருக்காங்க. மைக்க குத்துட்டே இவர் தான் மாட்டிக்கோ. டிஷர்ட்ல மாட்டின்னு வந்துட்டேன். சொல்லு. சில பேர் ஃபிட்னஸா இருக்கணும்னு வருவாங்க. சில பேர் இப்ப நான் பாத்தீங்கன்னா காம்படிஷன் பண்ணி அது மாதிரி பாடி பில்டிங் ஏதாவது பண்ணி எப்படியாவது ஒரு தொழிலா அந்த கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரி அது எல்லாம் போயிடணும்னு அது ஒரு ஆசை. அது மூலியமா ஒரு ஃபிட்னஸா ஒரு பாடி கொண்டு வரலாம், அதான் ஆசை. அதுதான். ஸோ வந்து உங்க வயசு பசங்களுக்கு தான் சொல்ல வரேன். சில பேர் நினைப்பாங்க ஜிம்மு வந்து உடம்பு ஏறுமா, உடம்பு ஏறாதா? சில பேர் வந்து குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா ஜிம்முக்கு போகணும்னு துடிப்பாங்க. ஜனவரி 1 வந்தா கூட போகணும்னு நினைப்பாங்க. ஜிம்முக்கு வருவாங்க. இங்க வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளாட்ற வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன மாதிரி பசங்களும் பார்த்தோன்னா இப்போ ஃபேமிலி மூலியமா நம்ம ஜிம் எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம ஜிம் பக்காத ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அடுத்த ஜிம்ம வெளி ஜிம் போறத விட நம்ம ஜிம் நம்ம ஒரு மாஸ்டரோட க்ளோஸ் ஆகுறது, மாஸ்டர் அங்க இங்கன்னு வெளியே கூட்டின்னு போறது, ஊசில் வாங்கி தருது, ஊசில் சாப்பிடுறது, சொல்ல வரல ஃபீஸ் எல்லாரும் கட்டணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னை பொறுத்தவரைக்கும் ஜிம் வந்தா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஃபீஸே கட்டலனால வீட்டுல இருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் எல்லாம். இந்த ஜிம் ஃபீஸ் கட்டி வராம இருக்கிறாங்களே சில பேர்லாம். சில பேர் வாரத்துக்கு ஒரு வாட்டி வராங்களே, அவன் பத்தி நினைக்கிறேன். இல்ல அவருக்கே முடிஞ்சிச்சு ஃபீஸ் கட்டு. ப்ரோ நீ என்ன ப்ரோ நினைக்கிற? ஜிம் எதுக்கு வர? ஜிம்முக்கு வந்து என்னெல்லாம் மாறுது? ஜிம்முக்கு நான் மைண்ட்னா வருது ஃபிட்னஸ் கோர்ஸ் தான். ஃபிட்னஸ் கோர்ஸ் தான். ஏன்னா நான் வேலை செய்கிறது கொஞ்சம் ஐடிக்கு ரிலேட்டட். ஸோ ஃபிட்னஸ் கோர்ஸ் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. வந்ததுலேருந்து என்ன சேஞ்சஸ்னா கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கேன். டிசிப்ளின் தான் சும்மா செம்மையாக வரும் அதெல்லாம். ஏன்னா கரெக்டாக டைம் வந்துடும், கரெக்டாக சாப்பிடுவோம். இப்போ ரெகுலராக பழக்கம் இல்லை, எட்ட பழக்கம் இல்லை இருக்கு இல்லை. எத்தனை சைஸ்ல? ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கேன். சரி, உன் வயசு பசங்க ஜிம்முக்கு வந்தா என்ன மோட்டிவ் பண்ணுவேன்? எதுக்காக வரணும்னு சொல்லுவேன்?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கோசம் வரணும் ப்ரோ. அவங்களுக்கோசம் வந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் கை தட்டுமா? மற்றபடி வேற எதுவும் இல்லை ப்ரோ. மற்றபடி யாரும் இல்லை. சரி, ஜிம் தொடர்ந்து வந்ததுக்கு எத்தனை மாதம் வர? இப்போ நான் ஒரு ரெகுலராக ஒரு 3 to 4 months. நம்ம ஒலிம்பியா ஜிம் எப்படி இருக்கு? ஒலிம்பியா ஜிம் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கு ப்ரோ. கம்ஃபர்ட்டாக இருக்கு. பசங்க எல்லாம் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ணனுங்களா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்போ ஓகே. இப்போ ஒலிம்பியா ஜிம்முக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லை, சும்மா வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஜிம்முக்கு எத்தனை வருஷமா வரும் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா வரும். நம்ம ஒர்க்கு நம்மளா இருக்குமாப்பா? கேஷுவலாக கேட்குறேன், கேஷுவலாக சொல்லு. கரெக்டாக தான் ப்ரோ. நம்ம ஒர்க் கரெக்டாக இருக்குமா? இவர் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா எப்பவுமே ஒஸ்ட்டாக கொடுக்க மாட்டாரு, அவரோட பெஸ்ட்டாக தான். அப்படியா? குணத்துலேயும் சரி, இங்கே போகிற ஒர்க் அவுட்லேயும் சரி, எல்லாமே கேஷுவலாகவும் ஜாலியாகவும் அவர் பண்ணுறத லவ் பண்ணி பண்ணுவார். பண்ணோன்னு பண்ணார், அது மூலயமா ஒரு ஆப்ஸ் அது மூலயமா அச்சீவ் பண்ணிட்டாரு. அது டீம்ல அது பிரச்சனை இல்லை, ஆப்ஸ் இல்லை அது. ஸோ அதனால நீயும் வந்து காம்படிஷன் எப்போ பண்ண போற? டிசம்பர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாருமே பல்கிங்கில் இருக்கிறோம். டிசம்பர் அந்த மாரி எல்லாம் பண்ணேன், ரெடி ஆகிட்டு பக்காவா வந்துட்டு வந்துருமா? உங்களை மாரி ஆப்ஸ் வச்சுட்டு ஒலிம்பியா ஃபிட்னஸ் என்ன ப்ரோ அது? இது அவன் யூஸ் பண்றதா? ஜிம்முக்கு வரணும், ஜிம்முக்கு வந்திருக்கியா? அது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கியா? காலேஜ் போகிறது கரெக்டாக இருக்கு. சில டைம் தோணுது வரலான்னு தோணுது, சில டைம் வர முடியாது. ஜிம்முக்கு வரும்போது மைண்ட் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, உடம்பு சுறுசுறுப்பா ஒர்க் அவுட் சொல்லி தானே பேசி. இப்போ ஒரு மைக்கு போட்டு பேசி கேட்டு எங்களை நம்பி நிறைய பேர் வராங்க. யார் வரா? ஒருத்தர் கம்மி நீயே பீஸ் கட்டாம நம்பி வந்துருக்கிற மாஸ்டர் நம்பி யாரு பீஸ் எப்போ கட்ட லாஸ்டா? அவனே சொல்லி 4 பேர் சொல்லி பீஸ் எப்போ லாஸ்டா? மக்கள் இது மாதிரி ஃபீஸ் கட்டாம கண்டிப்பா இருப்பாங்க எல்லா ஜிம்லயும். அவங்களை சேர்க்காதீங்க. நீ வந்து இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை துண்டுறல டெய்லியும் வேலைக்கு போறல, வேலைக்கு போனாலும் பூஜை அப்படி வச்சு காசு அனுப்புங்க. இவனுக்கு பூஜை போடுற காசு அனுப்புங்க எல்லாரும். சொல்லுது ப்ரோ, நீ சொல்லிட்டு விட்டாரு ப்ரோ. நீ எதுக்காக ஜிம்முக்கு வர? என்ன மாறி இருக்கு ஜிம்முக்கு வந்து? கொஞ்சம் உடம்பு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. லைட்டாக எனக்கு தோணுது ஃபிட்டாக இருக்க மாதிரி தோணுது. அவள் தான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, நல்லா இருக்கு, உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு. ஜிம்முக்கு வந்தா சுறுசுறுப்பாகலாம். பசங்க என்ன சொல்ல வரும்? வயசு பசங்களுக்கு ஜிம் வர சொல்றியா? வர சொல்கிறேன். சொல்லு. எல்லா ஜிம்முக்கும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க, உடம்பு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஜிம்ல வந்து நிறைய விதமான பசங்க இருக்காங்க. நிறைய விதமான பசங்க, நிறைய விதம் வந்துட்டு கேம் விளையாடுறது, வந்துட்டு தூங்கின்னு இருக்கிறது, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து வீட்டில் சும்மா இல்லாமல் எதனா பண்ணிட்டு வந்து இங்கே வந்து உடம்பு ஏறலை அப்படின்றது, சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அப்படி பண்ணிட்டு வந்து உடம்பு ஏறலை அப்படி சொல்றது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விதம் இருக்கு. ஓகேவா? இப்ப இது மாதிரி அடிப்பாங்க, இந்த மாதிரி அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஓர போலனா ராடத்தை அடிக்கிறது, பேசுறதுலாம் கிடையாது, பேசுறதுதான். அப்புறம் ட்ரெயின் பண்ண சொல்லுவாங்களா? இது மாதிரி பண்ண, இது மாதிரி கேட்டே இருப்பாங்களே, அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வெயிட் போடணும் ப்ரோ, அந்த வெயிட் போடணும் ப்ரோ சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெயிட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெயிட் போட்டா அடுத்த நாள் அவங்களால வர முடியாது. ஏன்னா ஹெவி வெயிட் போடுவாங்க, அடுத்த நாளே வந்து அவங்களுக்கு இந்த பெயின், இங்கே ஷோல்டர் வலிக்குது, செஸ்ட் வலிக்குது, லேட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த நாளே அவங்க லீவ் போட்டுருவாங்க. இதே நாங்கள் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிம்முக்கு வந்தால் என்னெல்லாம் நல்ல விஷயம் மாறும்? டிசிப்ளினாக இருப்பாங்க. ஓகேவா? அப்புறமா வந்து டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக இது பண்ணிப்பாங்க. அப்புறமா எந்த தப்பான ஒரு விஷயத்துக்கோ போக மாட்டாங்க. இப்படி வந்து லேட் பண்ணும், எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அப்புறமா வந்து அது மாதிரி வேறு எதுவும். ஓகே, ஜிம்முக்கு தொடர்ந்து வரணும். வயசு பசங்க வரணும். என்ன 3 சொல்லுவேன்? ஜிம்முக்கு டெய்லி வரணும்னா சில பேர் கட்டு வராமல் இருக்கிறாங்களே. ஓ, அப்படி அந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து வரணும்னா என்ன சொல்ல? ஒரு மோட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? அவன் என்ன சொல்றதோ அது மாதிரி தான் பண்ணுவான். சொல்லு. எல்லாரும் ஜிம்முக்கு வரணும், எல்லாருமே ஃபிட்னஸாக இருக்கணும், எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜிம்முக்கு வரணும். ஆமாம், நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசுல எளிமையாக தெரியணும், நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜிம்முக்கு வரணும். யார் சொல்கிறேன்னா என்னடா சொல்கிறேன்? டாபிக் இருக்கா? சொல்லு. மோட்டிவேஷனா? டோன்ட் சேஸ் கேர்ள்ஸ், சேஸ் யுவர் கோல்ஸ். திருப்பி சொல்லு, கரெக்டாக சொல்லு. தமிழ் அர்த்தம் சொல்லு, இங்கிலீஷ் சொல்லு. பொண்ணுங்க பின்னாடி போகாம கோல் நோக்கி போ. ஓகே, அது வந்து ஜிம்முக்கும் அர்த்தமாகும், எல்லாத்துக்கும் அர்த்தமாகும். எல்லாம் பொண்ணு நம்பி சில பேர் போய் ஜெயிச்சிருக்காங்களே. இப்போ தளபதியே கல்யாணம் ஆயிருக்கு, அவரும் ஜெயிச்சிருக்காரு வாழ்க்கையில்.
சின்ன பசங்க. சின்ன பசங்க சொல்றியா? ஓகே, உன் வயசு பசங்கள இந்த வயசுலயே போயிட்டேன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சூப்பர். ஏன் உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சு? ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாதிக்கப்பட்டான். யார் உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கானா? இருக்கானா? சரி, நல்லதுதான். வந்து சில பேர் பாதிக்கப்படுறதுனால சில பேருக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். சூப்பர். ஓகே, அந்த மோட்டிவ் எடுத்து சொல்றேன். பொண்ணை நம்பி போகாதீங்க, ஜிம் நம்பி வாங்க. ஓகே, இதான் டாபிக். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனால் உடம்பு சூப்பராக வச்சுக்கலாம். சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஜிம்முக்கு வரலாம். 17-18 வயசு மேலே வரலாம். அப்புறமா இன்னொன்று, எடுத்தோடனே எதுவுமே சீக்கிரமா நடக்காது. ஆமா, எது வந்தாலும் கொஞ்சம் பெரிய டைம் எடுக்கும். ஜிம்மு பெரிய ப்ராசஸ். அது வந்து அவர் ஜிம்மர் சொல்ல ஜிம்மர் தான் சொல்றாரு. அவர் ஜிம்மர் தான் சொல்றாரு. இப்பதான் சொன்னாங்க பொண்ணு நம்பி போகாத, ஜிம்ம நம்பி வான்னு. கேட்கல அவன். கண்டிப்பா ஒரு ப்ராசஸ் பண்ணாதான் வரும். கண்டிப்பா ஒரு ஜிம்முக்கு வந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உடம்பு ஒல்லியாகிறவங்க குண்டாகலாம், குண்டாகிறவங்க ஒல்லியாகலாம். நீங்கள் ஒலிம்பியா ஜிம்முக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஃபீஸை மட்டும் கட்டுருங்க. நான் ராஜேஷ் பார்த்துக்கோங்க. இது ப்ரொமோஷனுக்கு யூனிசெக்ஸ். இது பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாம் கேவ் இருக்காங்க, லெஸ்பினும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஷ் பார்த்துக்கோங்க. ப்ரொமோஷனுக்கு 20,000 ரூபாய் இந்த வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு இப்போ ஜிபே மட்டும் பண்ணுங்க. நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்ல இருந்தா பார்த்து. ஓகே, அடுத்த விளாக்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. இது ஒரு 5வது வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போறேன். நன்றி, வணக்கம்.